அது எப்படி? முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்தா ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தையா தான் இருக்கணும். இது வரைக்கும் ஒரு 100 120 பேர் சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை தான் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் கேட்டா ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணு. ஆசைனா என்ன, ஆஸ்தினா என்ன அப்படின்னு கேட்டா, ஆசைனா வந்து ஒரு பெண் குழந்தை வர ஆசைக்காக பெற்றுப்பாங்களா, ஆஸ்தினா வந்து நம்மளுடைய சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக ஆம்பளை குழந்தை பெற்றுப்பாங்களா. ஏன் சொத்து எல்லாம் பெண் குழந்தை அனுபவிக்க கூடாது? எங்கேயாவது இருக்கா சொத்து எல்லாம் பெண் குழந்தை அனுபவிக்க கூடாதுன்னு? உன் நல்ல மனசுக்கு ஆம்பளை பிள்ளை தாமா பிறப்பான், எனக்கு என்ன வேணும்னு அங்க ஒரு சாய்ஸே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. அவங்களா சொல்லிக்கிறாங்க உன் நல்ல மனசுக்கு உனக்கு வந்து ஆம்பளை பிள்ளையா பிறப்பான். அப்ப பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா என் மனசு கெட்ட மனசா? ஒரு பெண் பிள்ளை இருக்கு, அப்ப இன்னொரு ஆண் பிள்ளை பிறந்தாதான் அந்த குழந்தைய வந்து நல்லா பாத்துப்பாங்க. அதாவது என் பட்டு வந்து ஆண் பிள்ளையா இருந்தா நல்லா பாத்துப்பான். அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறதுலதான் வந்து எப்படி பாத்துக்கணும்னு இருக்கு. இதுல ஆண் பிள்ளையா இருந்தாதான் பாத்துப்பான், பெண் பிள்ளையா தான் இருந்தா பாத்துப்பாங்க, எப்படி சொல்ல முடியும்? பெண் பிள்ளை பாத்துக்க மாட்டாங்களா என்ன? ஆண் பிள்ளையா இருந்தாதான் வந்து என்னுடைய பட்டுக்கு, அதாவது என்னுடைய முதல் குழந்தைக்கு நிறைய சீர் எல்லாம் செய்வானா. என்ன எங்க எங்க போய் எங்க கனெக்ட் பண்றாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவன் தான் துணையா இருப்பானா. ஏன் பெண் பிள்ளை எல்லாம் துணையா இருக்க முடியாதா? என்ன கேட்டா ஆண் பிள்ளை வேணுமா பெண் பிள்ளை வேணுமான்னு கேட்டா எனக்கு ஆரோக்கியமான ஒரு பிள்ளை வேணும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி.